ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எம்பிக்கள் தங்கள் பணிக்காலத்தில் முறைகேடுகள், ஊழல்களில் ஈடுபடுவதாக பல புகார்கள் எழுகின்றன. திமுக அமைச்சர்கள் மீது அண்ணாமலை அவர்கள் பல புகார்களை கூறியுள்ளதாக நாம் நாளிதழ்கள் மூலமாக அறிய முடிகிறது. இந்த ஊழல்கள் உண்மையா பொய்யா என்பதை இவர்கள் பதவி விலகும் காலத்திற்குள், இந்த புகார்கள் தெரிவிக்கப்பட்ட 6 மாத காலத்திற்குள் நீதிமன்றம் விசாரித்து உண்மையா பொய்யா என்ற தீர்ப்பினை வழங்குமா? உண்மை என்றால் என்ன சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள்? பொய் என்றால் இந்த வழக்குகளை தொடுத்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்று இதுவரை ஏதேனும் தகவல்கள் உண்டா? எனக்குத்தான் இதை பற்றி எதுவும் தெரியவில்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டு அவர் தேர்தலில் போட்டியிட்டது செல்லாது என்பது அவருடைய பதவி காலம் 5 ஆண்டு முடிந்த மறுநாள் தீர்ப்பு வந்தது. இது என்னவென்று சொல்வது? அவர் வெற்றி பெற்று செல்லாகின்றார், ஆனால் அவர் 5 ஆண்டு காலம் பதவியை வகித்து விட்டு சென்று விட்டார். இப்போது என்ன செய்வது? ஆகவே காலதாமதமாக வழங்கப்படும் நீதி ஒரு அநீதிதான் என்பது புரிகிறது. சட்டத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, இல்லை என்று என்னால் கூற இயலாது. ஆனால் இந்த காலதாமதங்கள் மக்களுக்கு நம்பிக்கையை முழுவதாக அளிக்காமல் சில இடங்களில் அவநம்பிக்கையை உருவாக்குகிறது என்பதை புரிய முடிகிறது. ஒரு சிறுவன் வாகனத்தை ஓட்டி விடுப்பதற்கு அவர் தந்தைக்கு சில மாதங்கள் சிறை தண்டனை விதித்தார்கள் என்று நாம் நாளிதழ் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் கள்ள நோட்டு அச்சிட்டு தப்பித்து ஓடிய ஒரு நபர் பிடிபட்டாரா, அவருக்கு இத்தனை மாத காலம் சிறை என்பது போன்ற செய்தி நாளிதழ்களோ டிவியிலோ வந்ததாக தெரியவில்லை. அவ்வாறு வந்திருந்து நான் பார்க்கவில்லையா? அப்படி வந்திருந்தால் மக்கள் ஒருவர் பேசுவதன் மூலமாக அனைவருக்கும் அந்த தகவல் கிடைக்குமே, அப்படி எதுவும் கிடைத்த மாதிரி தெரியவில்லை என்பதெல்லாம் யோசித்து வந்தது. ஆகவே சட்டத்தை நாடி நீதியை நிலைநாட்ட பல மக்கள் பல காலம் அயராது உழைத்தால் மட்டுமே நடைபெறுகிறது என்பதை நாம் அறிய முடியும். இந்த காலதாமதத்திற்குள் பல ஊழல் பெருச்சாளிகள், முதலைகள் தப்பித்து விடுகின்றன. ஆகவே சட்டம் இன்னும் நெறிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு வழக்கு என்றால் அதற்கு இத்தனை மாதத்திற்குள் அது முடித்தே தீர வேண்டும். கீழ்முறையீடு, மேல்முறையீடு, உச்ச நீதிமன்ற முறையீடு என்று எல்லாத்திற்கும் சேர்த்து தான் காலக்கெடுகளை வைக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் 6 மாதம் என்றால் 2 ஆண்டுகள் ஓடிவிடும். எல்லாத்திற்குமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவு வர வேண்டும். மக்கள் தொகை அதிகமுள்ள நாடு, அதனால் அரசு அலுவலர்களும் அதிகம் தேவை. அதனால் ஏற்படும் பற்றாக்குறையினால் இப்படி இருக்கிறதா? மேலை நாடுகள் போல் மக்கள் தொகை கம்மியான உள்ள நாடுகள் விரைவாக நீதி கிடைக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். காலதாமதம் மக்களுக்கு அநீதியைத்தான் கொண்டு சேர்க்கிறது என்பதை அறிய முடிகிறது. எடுத்தெடுப்பில் உடனடி தீர்வு என்று இறங்கினாலும், ஒரு நிரபராதியை குற்றவாளி என்று கூறிவிட்டாலும் அநீதி இழைத்துவிடும். ஆகவே விசாரிக்க வேண்டும், ஒழுங்காக முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்தே ஆக வேண்டும் என்பது மட்டும் என்னால் யோசிக்க முடிகிறது. ஆகவே ஒரு ஆட்சி என்றால் அந்த ஆட்சியாளர்கள் பதவி காலத்தில் இருக்கும்போதே ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டால் அவர்கள் பதவி விலகுவதற்கு முன் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று இந்த சட்டம் நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் குற்றவாளி என்று நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.